ரயில்வே துறையில 10th 12th ITI முடித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பிற்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. மொத்தம் 1010 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிகளுக்கு அப்ளை பண்றது எப்படி, கல்வி தகுதி, சம்பள விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலை வாய்ப்பிற்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்பு குழுல மறக்காம இணைங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா புதுசா 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கான அரசு வேலை வாய்ப்புகளை ரெகுலரா அப்டேட் பண்றதுக்கான ஒரு வாட்ஸ்அப் குழுவை கிரியேட் பண்ணிருக்கோம். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கான அரசு வேலை வாய்ப்பு குழுல மறக்காம இணைங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்திய ரயில்வே துறையில வெளிவந்திருக்கிற ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பிற்கான அறிவிப்பை தான் நம்ம பார்க்க போறோம். மொத்தம் 1010 வேகன்சிஸ் இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. இந்திய ரயில்வே துறையின் கீழ் இயங்கி வர இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி சென்னையில இருக்கு. இந்த கோச் ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா 1010 வேகன்சிஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பணிகளுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி நாள் பாத்தீங்கன்னா 7/9/2026. என்னென்ன பணிகளுக்கான நோட்டிபிகேஷன்ஸ்ல என்னென்ன பணிகளுக்கான வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டீடைலா கொடுத்துருக்கேன். அது பார்க்கலாம். கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெஷினிஸ்ட், பெயிண்டர், வெல்டர், MLT ரேடியாலஜி, MLT பேத்தாலஜி உள்ளிட்ட பணிகளுக்கு 1010 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த பணிகளுக்கான வயது வரம்பு மற்றும் கல்வி தகுதிகள் உள்ளிட்ட விவரங்களை நம்ம பார்க்கலாம். இந்த பணிகளுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 15 வயசு கட்டாயம் முடித்திருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ITI முடிச்சவங்க 15 வயசு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். மேலும் பாத்தீங்கன்னா 24 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ITI முடிக்காதவர்கள் பாத்தீங்கன்னா 15 வயசு முடிச்சிருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா 22 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பணிகளுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்திருக்காங்க. SC ST பிரிவினருக்கு கூடுதலா 5 ஆண்டுகள் தளர்வுகளும், OBC பிரிவினருக்கு கூடுதலா 3 ஆண்டு தளர்வுகளும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த பணிகளுக்கான கல்வி தகுதி என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் அண்ட் மெஷினிஸ்ட் பணிகளுக்கு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. 10ஆம் வகுப்பு அல்லது பாத்தீங்கன்னா என்ன கூடுதலா பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவலன்ட் கோர்ஸும் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட்ல அந்த குறிப்பிட்ட ட்ரேட்ல பாத்தீங்கன்னா ITI முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் பணிக்கு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது அப்படி இல்லைன்னா நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் ட்ரைனிங் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கணும். இல்லைன்னா ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் ட்ரைனிங் இஷ்யூ பண்ணிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ITIல கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டருக்கான ட்ரேட் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட் பணிக்கு 10th முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நேஷனல் அண்ட் NCVT அல்லது SCVTல ITI ட்ரேட்ல பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் ஆபரேட்டட் அண்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் ஆர் டேட்டா பேஸ்ட் அசிஸ்டன்ட் அல்லது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அசிஸ்டன்ட்ல ட்ரேட்ல முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஃப்ரெஷர்ஸா இருந்தா ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரீஷியன் அண்ட் மெஷினிஸ்ட் பணிக்கு 10th முடிச்சிருக்கணும். கூட பாத்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ் படிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது கார்பெண்டர் பணிக்கு பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். வெல்டர் பணிக்கும் பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும் ஃப்ரெஷரா இருந்தா. MLTக்கு பாத்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா 12th கட்டாயம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி படிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த பணிகளுக்கான சம்பள விவரங்களை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெஷரா இருந்தா, அதாவது ஃப்ரெஷரா 10th இப்ப முடிச்சவங்களா இருந்தா 8200 மாத சம்பளம் தராங்க. 12th முடிச்சிருந்தா 9600 சேலரி தராங்க. அடுத்தது ITI முடிச்சிருந்தா 9600 சேலரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது இந்த பணிகளுக்கு அப்ளை பண்றது எப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த பணிகளுக்கு அப்ளை பண்றதுக்கு pb.icf.gov. என்ற இணையதளத்துல ஆன்லைன் மூலமா 7/9/2026 இந்த பணிகளுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ மொத்தம் இந்த பணிகளுக்கு பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 1010 வேகன்சிஸ் இருக்கு. மேலும் இந்த பணிகளுக்கு பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு. எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 100 rupees பாத்தீங்கன்னா
ப்ராசஸிங் ஃபீஸா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த 100 rupees ஃபீஸ் யாரெல்லாம் வந்து கட்ட வேணாம்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மற்றும் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பீப்புள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிகளுக்கான எக்ஸாம் ஃபீஸ்லேருந்து விலக்கு அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த பணிகளுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 7/9/2026. மறக்காம இந்த பணிகளுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.